விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தமிழருவி தர்பாரின் செந்தமிழ் இலக்கிய சாறு பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் வாசுகி. ஐயா, இன்றைக்கு குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலைத்தான் பார்க்க போகிறோம். இது குறுந்தொகையில் 69வது பாடலாக இருக்கின்றது. ஒரு தோழியின் கூற்றாக அமைந்த பாடல் இது. ஒரு தலைவன் தலைவியை பார்ப்பதற்காக நீண்ட நாட்கள் இரவு பொழுதிலே வந்து செல்கிறான். அதை பார்த்த தோழி தலைவனிடம், இப்படி களவு ஒழுக்கத்தில் உங்கள் காதலை நீண்ட நாட்களாக வளர்த்து கொண்டே இருக்கிறீர்கள், அதை விடுத்து திருமணம் என்ற பந்தத்தில் நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதே சிறந்தது என்று சொல்வதாக அமைந்த ஒரு பாடல்தான் இது. இந்த பாடலை எழுதியவர் கருந்தோட் கரவீரன். இந்த பாடலில் உள்ள சில வரிகள் உண்மையில் நடந்ததோ இந்த நிகழ்வுகள் இல்லையோ தெரியாது. ஆனால் இந்த பாடலில் உள்ள அந்த பொருளின் ஆழத்தை ஆழ்ந்து கவனித்தால் நம்மை உணர்ச்சி வசப்படுத்துவதாகவும் வியக்கத்தக்கதாகவும் இருக்கின்றது. அந்த பாடலை நான் சொல்கிறேன். கருங்கண் தாக்கலை பெரும் பிரிதுற்றன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பரள் கிளை முதல் சேர்த்தி ஓங்குவரை அடுக்கத்து பாய்ந்துயிர் செகுக்கும் சாரல் நாட நடுநாள் வாரல் வாழியோ வருந்துதும் யாமே. இதுதான் ஐயா பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை கூறுங்கள். ரொம்ப மகிழ்ச்சி வாசுகி. இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான பாடலை நீங்கள் குறுந்தொகையிலே இருந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். பொதுவாகவே இது போன்ற 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழில் எழுதப்பட்ட விரைவில் பொருள் புரிந்து கொள்ள முடியாத, மிக தெளிவாக உச்சரிக்கவும் இயலாத கவிதைகளாக பலவற்றை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் இன்றைய இளைய சமூகம் இவற்றின் பக்கமே பார்வையை திருப்புவதில்லை. ஆனால் இந்த பாடலை இவ்வளவு அழகாக நீங்கள் எடுத்து சொன்னது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதாவது இந்த உலகத்தின் உயர்தனி செம்மொழியாக தமிழை கொண்டு போய் சேர்த்ததே இந்த சங்க இலக்கியங்கள் தான். சங்க இலக்கியங்களினுடைய மிகச்சிறந்த சிந்தனைகள் தெளிவாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இது போன்ற பாடல்களில் பொதிந்து கிடப்பதனால்தான் இவற்றை கண்டு வியந்தவர்கள் இது சாதாரண மொழி அல்ல, இது உயர் தனி செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று பாராட்டக்கூடிய நிலை இது போன்ற பாடல்களால் தான் உருவெடுத்தது. அதிலும் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் குறுந்தொகை கலித்தொகை இரண்டையும் படிக்க வேண்டும். நீங்கள் வாழ்வியலை மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு அதை அணுகினால் பல செய்திகளை குறுந்தொகையும் உங்களுக்கு தரும், கலித்தொகையும் தரும். இந்த 8 தொகை நூல்கள் அத்தனையுமே அற்புதமானவை தான். புறநானூறு உங்களுக்கு புறம் பற்றிய செய்திகளை மிக தெளிவாக உங்களுக்கு தருகிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மொத்தமே இந்த 8 தொகை நூல்களையே பார்த்தாலே ஒரு பழம்பாடல் வரிசைப்படுத்துகிறது. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியொடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை என்பது அந்த பாடல். அந்த பாடலில் கூட ஒரு அடைமொழியை பாருங்கள். அதாவது நல்ல குறுந்தொகை. அந்த குறுந்தொகைக்குள் இருக்கக்கூடிய பாடல்களுக்குள்ளே நீங்கள் நுழைந்து விட்டால் மிக அற்புதமான, மிக நல்ல வாழ்வியல் சார்ந்த செய்திகளை அது கொண்டு வந்து சேர்க்கும். இப்பொழுது நீங்கள் சொன்ன பாடலையே நாம் பார்ப்போம். கருங்கண் தாக்கலை பெரும்பிரிதுற்றன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பரர் கிளை முதல் சேர்த்தி ஓங்குவரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும் சாரல் நாட நடுநாள் வாரல்
வாழியோ வருந்துதும் யாமே என்பதுதான் நீங்கள் சொன்ன அந்த அழகான பாடல். அந்த பாடலை அவ்வளவு எளிதாக பொருள் கொண்டு அனுபவிக்க முடியாது என்பதனால்தான் எளிமையாக இன்றைய இளைய தலைமுறைக்கு நாம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சி தான் இந்த சங்க இலக்கிய தொடரே. இந்த செந்தமிழ் இலக்கியம் என்பதை நாம் சாராக பிடித்து கொடுக்கிறோம். இப்பொழுது இந்த பாடலையே நீங்கள் இன்றைய தலைமுறை ஓரளவு படித்தவர்களாக இருந்தாலும் ஓரளவு தமிழ் அறிந்தவர்களாக இருந்தாலும் படிக்கிற பொழுதே அவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது, பொருள் புரியாது. அதனால்தான் மிகச்சிறந்த கருத்துக்கள் அன்றைய தமிழில் எழுதப்பட்ட சூழலில் இன்றைய தமிழனுக்கு எளிதாக புரியாதே என்ற கவலையினால்தான் இவனுக்கும் இது எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காக நாம் இதை அவர்களுக்கு கொடுக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாருங்கள், கருங்கண் தாக்கலை பெரும்பிரிதுற்றென கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பரர் கிளை முதல் சேர்த்தி ஓங்குவரை அடுக்கத்து பாய்ந்துயிர் செகுக்கும் சாரல் நாட. அதுவரை வைத்துக் கொள்ளுங்க. இது நீங்கள் சொன்னது போல தலைவன் தலைவியை நோக்கி வருகிறான், அவளோடு இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக வருகிறான். தலைவன் இருக்கும் இடம் ஓரிடம், தலைவி இருக்கும் இடம் வேறிடம். இரண்டுக்கும் இடையே மலையும் காடுமாக இருக்கிறது. மலைகள் சூழ்ந்த அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியின் வழியாகத்தான் இவன் வர வேண்டும். களவு வாழ்க்கை என்பது அடுத்தவர் அறியாமல் தலைவனும் தலைவியும் இன்புற்றிருப்பதற்கான ஒரு வாழ்க்கை ஒழுக்கம் அது. எனவே அந்த களவு வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும், அடுத்தவர் அறியாமல். எனவே இவன் என்ன செய்கிறான், நள்ளிரவில் தான் அவளை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறான். இதை இந்த தலைவியினுடைய தோழி நினைந்து பார்க்கிற பொழுதே அவளுடைய நெஞ்சம் நடுங்குகிறது. ஏனென்றால் இவன் வரக்கூடிய வழி சாதாரண வழி அல்ல, அது அடர்ந்து கிடக்கக்கூடிய காடு, சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்கின்றன. அடர்ந்து கிடக்கக்கூடிய இந்த காட்டில் இவன் பகல் நேரத்தில் கூட வருவதில்லை. இவன் வருவதோ நள்ளிரா காலம், இரவு காலம். இந்த நள்ளிரவு காலத்தில் வருகிற பொழுது எந்த விலங்கினால் இவனுக்கு எந்த வகையான துன்பம் நேருமோ, இவனுடைய உயிரையே பறிக்கக்கூடிய அளவுக்கு கூட சூழல் சேருமோ என்று சிந்திக்கும் பொழுது தோழி நடுங்குகிறாள். ஐயோ, இந்த தலைவனை இழந்து விட்டால் நம்முடைய தலைவி என்ன ஆவாள் என்று சிந்திக்கிற நிலையில் அவள் இந்த தலைவனிடம் பேசுவதாக இந்த பாடல் இருக்கிறது. அவள் என்ன சொல்கிறாள், நீ எங்கிருந்து வருகிறாய்? சாரல் உள்ள நாட்டிலே இருந்து வருகிறாய். மழைச்சாரல் உள்ள நாட்டில் இருந்து நீ வருகிறாய். மழைச்சாரல் என்கிற பொழுதே அது மலைச்சாரலாகத்தான் இருக்கும். ஆக மலைப்பகுதியில் இருந்து வருகிறாய். நீ வருகிற போது இருக்கும் சூழல் என்ன, அதை உணர்த்துவதற்கு சொல்கிறாள். கருங்கண் தாக்கலை பெரும் பிரிதுற்றன. கருங்கண், கரிய கண்களை உடைய தா கலை. தா என்றால் தாவுகின்ற, கலை என்றால் ஆண் குரங்கு, மந்தி என்றால் பெண் குரங்கு. எனவே கருங்கண் தாக்கலை பெரும் பிரிதுற்றன, கரிய கண்களை உடைய ஆண் குரங்கு தாவுவதையே தன் தொழிலாக வைத்திருக்கக்கூடியது. அது கிளை விட்டு கிளை தாவும், ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு தாவும். எனவே தாவி தாவி செல்வதுதான் குரங்கினுடைய குணமாக இருக்கிறது. அதனால் கருங்கண் தாக்கலை பெரும் பிரிதுற்றன. என்னாயிற்று, பெரும் பிரிது என்பது மரணம், மரணத்தை அடைந்து விடுகிறது. கரிய கண்களை உடைய தாவும் தொழிலை கொண்ட கலை என்னும் ஆண் குரங்கு இறந்து விடுகிறது. ஏன் இறக்கிறது? அது இரா காலம், இரவு பொழுது, அடர்ந்த காடு. இந்த அடர்ந்த காட்டில் ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளை தாவுவதுதான் குரங்கின் வழக்கம். ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு தாவுவதுதான் அதனுடைய இயல்பு. ஆனால் அடர்ந்த காட்டில் ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு இது தாவ முயல்கிறது. அப்படியும் நீங்கள் பொருள் கொள்ளலாம். அல்லது ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு இது தாவ முயல்கிறது. அப்படி முயலுகிற பொழுது மிகச்சரியாக அடுத்த கிளையை பற்றுவதற்கோ அல்லது அடுத்த பாறையை பற்றுவதற்கோ இந்த இருட்டு அதற்கான
பார்வையை தடுக்கிறது. அதன் விளைவு அது ஒரு கிளையை விட்டு மறு கிளையை பற்றுவதற்கு தாவுகிற நிலையில் அந்த கிளையை பற்ற முடியாமல் அங்கிருந்து கீழே விழுந்து மாய்ந்து விடுகிறது. கருங்கண் தாக்கலை பெரும் பிரிதுற்றென அது மாய்ந்து விடுகிறது. அப்படி மாய்ந்து விட்ட நிலையில் அதனை தன்னுடைய தலைவனாக தன்னுடைய கணவனாக நெஞ்சில் நேர்ந்து கொண்டு அதனோடு வாழ்ந்த பெண் குரங்கு அது என்ன செய்கிறது? கைமை உய்யா காமர் மந்தி. கைமை என்பது விதவை கோலம். தன்னுடைய தலைவனை தன்னுடைய கணவனை இழந்த பிறகு விதவை கோலத்தில் வாழ்வதா என்று அது சிந்திக்கிற பொழுதே அதனால் அதை ஏற்க முடியவில்லை. ஏனென்றால் அங்கே பாருங்கள் எவ்வளவு அழகழகாக வார்த்தைகளை அந்த புலவன் வைத்திருக்கிறான். அதாவது கைமை உய்யா காமர் மந்தி. காமர் மந்தி, மந்தி என்பது பெண் குரங்கு. காமர் மந்தி என்றால் அளவற்ற காதல் கொண்ட மந்தி. அந்த ஆண் குரங்கின் மீது எல்லையற்ற காதல் கொண்ட அந்த மந்தி அந்த ஆண் குரங்கை இழந்த நிலையில், அந்த ஆண் குரங்கினிடமிருந்து பிரிந்த நிலையில் வாழ்வது தகாது என்று சிந்திக்கிறது. தன்னுடைய துணையை இழந்து விட்ட பிறகு இந்த மண்ணில் உயிரோடு நாம் உலவ வேண்டிய அவசியம் இல்லை, நாமும் நம்முடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று அது முடிவெடுக்கிறது. அந்த நேரத்தில் அதனுடைய சிந்தனையில் இந்த இரண்டுக்கும் பிறந்த குரங்கு குட்டி அது நினைவுக்கு வந்து நிற்கிறது. இந்த குரங்கு குட்டி நினைவில் நிழலாடுகிறது. அதனால் கருங்கண் தாக்கலை பெரும்பிரிதுற்றென கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன் பரர் கிளை முதல் சேர்த்தி. கல்லா அந்த வார்த்தை என்னன்னா இதை கற்கவில்லை. அது எப்படி ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவுவது, எப்படி ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறைக்கு தாவுவது, தாவுவது என்பதுதான் குரங்கினுடைய தொழில். அந்த தொழிலை இது குட்டியாக இருப்பதனால் இன்னும் முழுமையாகவும் முற்றாகவும் கற்று தேரவில்லை. அப்படி கற்காத நிலையில் அந்த ஆண் குரங்கு எப்படி ஒரு கிளையை பற்ற முடியாமல் விழுந்து மாய்ந்ததோ அது போன்ற நிலை இந்த குரங்கு குட்டிக்கும் வரக்கூடும். இந்த குரங்கு குட்டியும் ஒரு கிளையை விட்டு இன்னொரு கிளைக்கு தாவ முடியாத நிலையில் கீழே விழுந்து கண்மூட வேண்டிய நிலை வரும். இவற்றையெல்லாம் இந்த பெண் குரங்கு சிந்திக்கிறது. கல்லா வன்பரள். வன்பரள் என்றால் குரங்கு குட்டி, சின்ன குரங்கு குட்டி, அதுவும் ஆண் குரங்கு குட்டி. ஆண் குரங்கு குட்டி தான் வன்பரள் என்பது. கிளை முதல் சேர்த்தி உடனே பார்க்கிறது. இப்படி தன்னுடைய கணவன் மாய்ந்து விட்டான். தன்னுடைய கணவன் மாய்ந்த பிறகு ஒரு நொடி பொழுதும் இந்த மண்ணில் தான் வாழ விரும்பவில்லை அந்த பெண் குரங்கு. அதே நேரத்தில் நமக்காக நம்மை எதிர்நோக்குகிற நம்முடைய குழந்தையை எப்படி விட்டு விட்டு போவது, எக்கேடு கட்டும் போகட்டும் என்று அந்த குட்டி குரங்கை பற்றி கவலைப்படாமல் உடனடியாக இது தன் உயிரை மாய்த்து கொள்ள விரும்பவில்லை. உடனே அந்த குட்டி குரங்கை அழைத்து கொண்டு, எப்பொழுதுமே குரங்கு குட்டி குரங்கை பற்றி வைத்துக் கொண்டிருக்கும் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? இப்பொழுது நீங்க பூனை என்ன செய்யும், வாயால் அது குட்டியை கவ்வி கொண்டு போகும். எனவே அங்கே குட்டிக்கு பாதுகாப்பு பூனை வாயால் கவ்வுவதால். இங்க குரங்கை குட்டி தான் கட்டி கொள்ளும் பாதுகாப்புக்காக. அந்த குரங்கு இந்த பெண் குரங்கை அந்த குட்டி குரங்கு கட்டிக்கொள்கிறது. அதை கொண்டு போய் கிளை முதல் சேர்த்தி தன்னுடைய உறவுகளுக்கு இடையே கொண்டு போய் சேர்க்கிறது. என்னுடைய கணவன், என்னுடைய காதலன், என்னுடைய தலைவன், என் நெஞ்சு நேர்ந்து கொண்டவன் அந்த ஆண் குரங்கு மாய்ந்து விட்ட நிலையில் என்னால் தனித்து இனி வாழ இயலாது. விதவை கோலம் பூண்டு இந்த மண்ணில் வாழ நான் விரும்பவில்லை. அதே நேரத்தில் என்னுடைய இந்த குட்டி குரங்கை எப்படி நான் விட்டு விட்டு போவது என்ற கலக்கம் என்னை உடனடியாக கண்மூட விடாமல் தடுக்கிறது. அதனால் இந்த குட்டி குரங்கை, என்னுடைய குழந்தையை உங்களிடம் சேர்க்கிறேன், உறவுகளாக இருக்கக்கூடிய உங்களிடம் சேர்க்கிறேன். எப்பொழுதுமே நீங்கள் பார்க்கலாம், குரங்குகள் கூட்டம் கூட்டமாகத்தான் இருக்கும், தனியாகவே இருக்க விரும்பாது. எனவே கூட்டம் கூட்டமாக இருப்பதனால் குரங்குகளுக்கு இடையே உறவு இருக்கிறது. அந்த உறவு நிறைந்த அந்த குரங்குகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த குட்டியை கொண்டு சேர்த்து உங்கள் பொறுப்பில் நான் விட்டு விட்டு செல்கிறேன்.
ஏனென்றால் இது கல்லா வன்பரல், இதற்கு ஒரு கிளை விட்டு கிளை தாவ தெரியாது. எனவே இது கிளை விட்டு கிளை தாவக்கூடிய அளவுக்கு வல்லமை பெறுகிற வரையில் நீங்கள் தான் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உடனடியாக இது ஒரு மலையின் உச்சிக்கு போய் நிற்கிறது. புரிகிறதா? ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும். ஓங்கு வரை உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மலை, அதனுடைய அடுக்கம் என்றால் பக்கம், அந்த மலையின் பக்கத்தில் போய் நின்று கொண்டு அங்கிருந்து கீழே விழுந்து தன்னை மாய்த்து கொள்கிறது. இதை சொல்றாய் இவர். இப்படி சொல்லி இது போன்ற குரங்குகள் வாழக்கூடிய சாரண நாட்டை சார்ந்தவன் நீ. ஒரு சாதாரண குரங்கே இப்படி தன்னுடைய கணவனோடு இணைந்து வாழ்வதும் அந்த கணவன் இல்லாத நிலையில் தன் உயிரை மாய்த்து கொள்வதுமாக உயர் ஒழுக்கங்களை பின்பற்றுகிற நிலையில் அங்கிருந்து வரக்கூடிய நீ நினைந்து பார்க்க வேண்டாமா? உனக்கு ஏதாவது ஊறு நேர்ந்தால், துன்பம் விளைந்தால், அல்லது உன் உயிர் பறிக்கப்படக்கூடிய சூழல் வந்து சேர்ந்தால் என்னுடைய தலைவி உயிர் வாழ்வாளா? அந்த குரங்கு எந்த கோலத்தில் தன்னுடைய முடிவை ஏற்று தன்னையே மாய்த்து கொண்டதோ அதுபோல் என் தலைவியும் மாய்ந்து விடுவாளே. அந்த நிலை வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா? எனவே இப்படி நள்ளிரவு பொழுதில் யாரும் அறியாமல் நீ தொடர்ந்து வந்து இந்த களவு வாழ்க்கையில் ஈடுபடுவதை நான் விரும்பவில்லை. என் தலைவியின் நலனுக்காக நான் உன்னிடம் இதை சொல்கிறேன். தயவு செய்து என் தலைவியை எவ்வளவு விரைவாக ஊரார் அறிக, உறவுகள் அறிக நீ கரம் பிடித்து கற்பார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த தோழி தலைவனிடம் உரைப்பதாக இந்த பாடல் இருக்கிறது. ஆனா முதல் 2 வரியிலேயே ஒரு குரங்காக இருந்தாலும் கூட அந்த ஆண் குரங்கின் மீது பெண் குரங்கு அளவற்ற அன்பையும் காதலையும் வைத்திருக்கிறது என்பதையும், அதே சமயத்தில் தன்னுடைய துணை இறந்து விட்டது பிற்பாடு தானும் இறக்க நினைத்தாலும் தன்னுடைய குழந்தையை பற்றிய அந்த சிந்தனையில் தாய்மை உணர்வையும் வெளிப்படுத்துவதாக புலவர் வெகு அழகாக இந்த 2 வரிகளிலேயே வெளிப்படுத்தி. இப்ப நான் அந்த பாடலுடைய கருத்தை சொல்லிட்டேன். இப்ப நீங்கள் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு பெண்மணி, இந்த பாடலை இப்பொழுது நாம் படிக்கிறோம். இந்த பாடலை படிக்கக்கூடிய நாம் இன்றைய சமூக சூழலில் இந்த பாடலின் மூலமாக பெறக்கூடிய பாடம் என்ன, அதை நீங்கள் சொல்லுங்கள். ஐயா, ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கின்ற அன்பையும் காதலையும் ஒரு குரங்கை வைத்து புலவர் வெகு நயமாக சுட்டி காட்டியிருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. நீங்கள் சொன்ன விளக்கத்தில் இருந்து தன் ஆண் குரங்கு இறந்துவிட்ட பிறகு அந்த பெண் குரங்கானது அந்த ஆண் குரங்கின் மேல் வைத்திருக்கின்ற அன்பினாலும் காதலினாலும், அளவற்ற காதலினாலும் மீண்டும் உயிர் வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்ள விரும்பினாலும், அதே சமயம் கைமை நோன்பு என்று சொன்னீர்கள், விதவை கோலத்திலும் வாழ்வதற்கு அது விருப்பமில்லை அதற்கு. ஆனால் தன் குட்டியை நினைந்து பார்க்கிறது. தான் இறந்து விட்டால் தன் குட்டியின் நிலை என்ன என்று யோசித்து அந்த குட்டியை சென்று அதன் உறவுகளிடம் சேர்த்துவிட்டு பின்புதான் அது மலை மேலிருந்து கீழே விழுந்து இறந்தது என்று சொல்வதன் கருத்து என்னவென்றால், மனிதர்களாகிய நமக்கு மறைமுகமாக அவர் பாடம் நடத்தியுள்ளார். இல்லற வாழ்வில் கணவனும் மனைவியும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பாடலின் கருத்தாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்றைய சூழலில் கணவனும் மனைவியும் எந்த ஒரு தூய்மையான அன்போ நிபந்தனையற்ற அன்போ இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகளால் தங்கள் பெற்ற பிள்ளைகளை கூட பற்றி நினைக்காமல் தங்களுடைய சுயநலத்திற்காக பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுமே என்ற ஒரு நினைப்பு கூட இல்லாமல் எடுப்பதற்கெல்லாம் விவாகரத்து பெற்றுக்கொண்டு பிரிந்து விடுகின்றார்கள். 5 அறிவு படித்த குரங்கு கூட தன் உயிரை மாய்த்து கொள்வதற்கு முன்பு தன்னுடைய குட்டியை தன் உறவுகளிடம் சேர்த்து நன்றாக வளர்க்குமாறு அந்த கடமை உணர்வையும் நிறைவேற்றி விட்டுதான் அது இழந்தது. ஆனால் அந்த 5 அறிவு படைத்த குரங்கிலிருந்து வந்த 6 அறிவு படைத்த மனிதனுக்கு இந்த அறிவு இல்லையே என்பதையும் இந்த புலவர் இங்கு மறைமுகமாக காட்டியிருக்கிறார் என்பதுதான் நான் எடுத்துக்கொள்கிற விளக்கமாக இருக்கிறது. ஐயா, மிகச்சரியான விளக்கம் வாசியை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த அற்புதமான பாடலை ஒரு கவிஞன் பதிவு செய்திருக்கிறான் என்றால் அவனுடைய நோக்கம் என்ன? இது மாதிரி ஒரு சாதாரண குரங்கே தன்னுடைய துணையை இழந்த பிறகு தான் உயிர் வாழ விரும்பவில்லை என்றால் ஒருவருக்காக ஒருவர் வாழ்வது, ஒருவருக்காக ஒருவர் உருகி வாழ்வது,
ஒருவரில் ஒருவரை காண்பது, ஒருவரின்றி ஒருவர் இல்லை என்கிற நிலையை அடைவது, அதுதான் உண்மையான காதல் சார்ந்த வாழ்வு, அதுதான் உண்மையான அன்பு சார்ந்த இல்லறம். அந்த அன்பு சார்ந்த இல்லறத்தை, காதல் சார்ந்த வாழ்வை 2 குரங்குகள் இணைந்து நடத்தி இருக்கின்றன என்பதை புலவர் காட்டுகிறார். அதில் ஏதோ ஒரு விபத்துக்கு உள்ளாகி ஆண் குரங்கு இறந்து விடுகிறது. அப்படி ஆண் குரங்கு இறந்து விட்ட அடுத்த கணமே தான் இந்த மண்ணில் வாழக்கூடாது, விதவை கோலம் புனைந்து நாம் வாழவே கூடாது என்று பெண் குரங்கு முடிவெடுக்கிறது. அந்த விதவை கோலத்தோடு இனி வாழக்கூடாது என்று அது முடிவெடுக்கிற நிலையிலும் அதனுடைய மனத்திரையில் நிழலாடக்கூடிய காட்சி எது? தன்னுடைய குட்டி குரங்கின் எதிர்காலம் தான். எனவே தன்னுடைய குட்டி குரங்கின் எதிர்காலத்தை சிந்தையில் நிறுத்தி தன்னுடைய உறவுகளிடம் அந்த குட்டி குரங்கை கொண்டு போய் சேர்த்து, இது கிளை விட்டு கிளை தாவும் வல்லமையை பெறுகிற வரையில், தனக்கான உணவை தானாக தேடக்கூடிய ஆற்றலை இது அடைகிற வரையில் இதை பொறுப்பாக நீங்கள் கவனித்து வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் அது சென்று தன் கணவன் இறந்தது போல் தானும் இறக்க வேண்டும் என்று கருதி மலைச்சிகரத்தின் மீது ஏறி அங்கிருந்து கீழே விழுந்து மாய்ந்து விடுகிறது என்கிற ஒரு அற்புதமான சித்திரத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தமிழ் கவிஞன் நமக்கு காட்டியிருக்கிறான் என்றால் இதை நாம் படித்து பார்க்க வேண்டாமா? இதன் மூலம் நாம் பாடம் பெற வேண்டாமா? இன்றைக்கு கணவனும் மனைவியும் மிக அற்பமான காரணங்களுக்காகவே உடனடியாக உணர்வு வயப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் வாசலிலே போய் நின்று விவாகரத்து கேட்கிறார்கள். அப்படி விவாகரத்து கேட்பவர்கள் திருமணமானவர்களாக மட்டும் இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களை நம்பி ஒரு 2 குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு, நீங்கள் குழந்தைகளை பெறுவதற்கு முன்பு கூட நீங்கள் விவாகரத்தை பெற்றால் அது மன்னிக்க கூடிய ஒன்றுதான். ஆனால் குழந்தைகளை பெற்று எப்பொழுது நீங்கள் தாயும் தந்தையுமாக மாறுகிறீர்களோ, எந்த நிலையில் இருந்தாலும், உங்களுக்குள் 1000 வேற்றுமைகள் இருந்தாலும், மனக்கசப்பு வளர்ந்தாலும், நீங்கள் உட்கார்ந்து உரையாடி ஒருவரை ஒருவர் அறிந்து புரிந்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வாழ பழக வேண்டும். ஏனென்றால் உங்களை நம்பி 2 பிள்ளைகள் இருக்கின்றன. அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடாது என்பதைத்தான் குரங்கு குட்டியை கொண்டு போய் சேர்த்து விட்டு அந்த பெண் குரங்கு தன் முடிவை ஏற்றுக்கொள்கிற அதன் மூலமாக அற்புதமாக சித்தரித்து காட்டுகிறார். எனவே நான் சொல்வது, எதற்கெடுத்தாலும் விவாகரத்து என்று உடனடியாக முடிவெடுத்து நீதிமன்றத்தின் வாசலிலே போய் மாதக்கணக்கில் நின்று கொண்டு எப்படியும் விவாகரத்தை பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்கிற நிலையில் பெற்ற குழந்தைகளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த 6 அறிவு படைத்த மானுடர்களை, 5 அறிவு படைத்த குரங்கின் மூலமாக திருத்துவதற்கு ஒரு பாடத்தை நடத்தி இருக்கிற அந்த பாடல் அற்புதத்திலும் அற்புதம். சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் வாழ்வியல் நெறி சார்ந்த கருத்துக்களைத்தான் அங்கிருக்கிற புலவர்கள் எல்லாம் வெகு அழகாக புனைந்திருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்கள் இதையெல்லாம் படிப்பதன் மூலமும் கேட்பதன் மூலமும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை சீர்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் சொன்ன அந்த முதல் 4 வரிகள் அதை இந்த மனக்கண் முன் காட்சிகளாக கொண்டு வந்தால் அப்படி உணர்ச்சி வயப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கின்றது. இந்த 6 வரிகளுக்குள் புலவர் பிரிவு, துயரம், ஏக்கம், தவிப்பு, தனிமை, பச்சாதாபம், பரிவு போன்ற அத்துணை உணர்வுகளையும் மொத்தமாக இறக்கி வைத்துள்ளார் இல்லையா? வெகு அழகான ஒரு பாடல் இது. ஆனால் சங்க இலக்கியத்தில் என்ன இருக்கிறது? 2000 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட செய்திகள் இன்றைய வாழ்வியல் முறைக்கு எப்படி ஒத்து வரும் என்றெல்லாம் நினைத்து அந்த இலக்கியங்களின் பக்கமே தங்கள் பார்வையை இளைஞர்கள் திருப்புவதில்லை. இப்போதுள்ள சூழலில் உறவுகளின் பெருமை கூட இல்லாமல் போய்விட்டது. இதற்கு காரணம் என்ன? சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாமல் விவாகரத்து கோருகின்ற இந்த கணவன் மனைவிகள் செய்வது தவறு என்பதை இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த புலவர் ஒரு குரங்கின் கதை மூலமாக மறைமுகமாக நமக்கு சுட்டி காட்டியுள்ளார் என்பதை நினைக்கும் பொழுது நமக்கு சிலிர்க்கத்தான் செய்கிறது. நாமும் இலக்கியங்களில் உள்ள அறம் சார்ந்த வாழ்வியல் நெறி சார்ந்த பல பாடல்களை எடுத்துத்தான்
பதிவுகளாக நாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை பெருமளவு இல்லை என்பதுதான் நமக்கு வருத்தத்தை தருவதாக இருக்கிறது. இது போன்ற பதிவுகளை இளைஞர்கள் நன்கு ஆராய்ந்து கேட்க வேண்டும். கேட்டதை மனதில் சிந்தித்து நடந்தால் அவர்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும். இலக்கியங்களை தேடி சென்று படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சொல்கின்ற இந்த விளக்கங்கள், ஒவ்வொரு வாரமும் நாம் எடுத்து கொடுக்கின்ற பாடல்களின் பொருள்களை இவர்களெல்லாம் நன்கு இதன் மூலம், இந்த பதிவுகள் மூலம் கேட்டு தெரிந்து கொண்டாலே இன்றைய இளைஞர்களின் வாழ்வும் அறநெறியோடும் ஒரு சமூக சீர்திருத்தத்தோடும் வாழ்வதற்கான ஒரு வழிமுறையை கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நாமும் இந்த பதிவுகளை போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதை இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதே நம்மளுடைய ஒரு பெரிய விருப்பமும் அதுதான். இன்றைய திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் கூட காட்சி அமைப்புகள்லாம் எப்படி இருக்கிறது? பெற்றோர்களை வெறுத்து ஒதுக்குகின்ற பிள்ளைகளாகவும், பிள்ளைகளை பராமரிக்க முடியாத பெற்றோர்களாகவும், கணவன் மனைவியினுடைய உறவை கொச்சைப்படுத்துவதாகவும் காட்சிகள் தான் நிறைய இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்த்து வருகின்ற இளைஞர்கள் இது போன்ற விவாகரத்துக்களை எல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு எளிதில் கடந்து சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த இலக்கியங்களை படித்தால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அந்த வாழ்வியல் எப்படி இருந்தது என்பதை பற்றிய ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருக்கும் என்ற நோக்கத்தில் தான் நீங்களும் இது போன்ற பதிவுகளை வெளியிட வேண்டும் என்று விரும்பினீர்கள். அந்த வகையில் நீங்கள் சொன்னது போல் இது காலத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவுகளாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஐயா. இதே போன்று மிகச்சிறந்த பாடல்களை கேட்பவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதா என்பது குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏனென்றால் தமிழச் சாதிக்கென்று ஒரு பொது புத்தி உண்டு. நல்லனவற்றை நாடுவது என்பது அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக வந்து வாய்த்த பழக்கமாக இன்று வரை இல்லை. எவையெல்லாம் அவர்களுக்கு நன்மை தரக்கூடியதோ அவற்றின் பக்கம் அவர்கள் திரும்புவதில்லை. எவையெல்லாம் இவர்களை சீரழித்து சிதைக்கக்கூடியவையோ அவற்றின் பக்கம்தான் இவர்கள் சென்று சேருவார்கள். இந்த விளக்கு வெளிச்சத்தை நாடி சென்று தன் உயிரை மாய்த்து கருகி சாகக்கூடிய விட்டில் வாழ்க்கை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையின் வாழ்க்கையாக மாறி இருப்பது மிகவும் அவலத்திற்கு உரியது. அதை மாற்ற வேண்டும். அவர்கள் சிந்தனை போக்கில் சிறிதளவாவது தெளிவை தேடித்தர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தமிழருவி தர்பார். தமிழருவி தர்பார் வணிக நோக்கத்திற்காகவோ அல்லது அரிப்பை சொரிந்து கொடுத்து சுகம் வளர்ப்பதற்காகவோ மலினமான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஏராளமான உறுப்பினர்கள் எண்ணிக்கை இதில் சேர வேண்டும் என்ற கணக்கை வைத்தோ நிச்சயமாக இது உருவாக்கப்படவில்லை. இதனுடைய முழுமையான நோக்கம் சமூக நலன், சமூக நலன், சமூக நலன். எனவே இன்று இல்லாமற் போனார், நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வாசுகி, பாரதி பாஞ்சாலி சபதத்தை எழுதிய பொழுது படிப்பதற்கு ஆள் இல்லை என்று அவனே புலம்புகிறான். நெஞ்சில் ரத்தம் வடிய அவனே புலம்புகிறான். இவ்வளவு அற்புதமாக நான் படைத்து கொடுத்திருக்கிற இந்த படைப்பை படிக்க ஒரு 10 பேர் இல்லையே, இதை பாராட்ட ஒரு 10 பேர் இல்லையே என்ற ஏக்கத்தோடு அவன் செத்து போனான். ஆனால் இன்றைக்கு பாரதி பரவலாக பாராட்டப்படுகிறான், புகழப்படுகிறான், நினைக்கப்படுகிறான், பேசப்படுகிறான். அதுபோல் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய இந்த பணி என்பது திருப்பணி, இந்த இலக்கிய பணி. இது பின்னாளில் பெரிதாக போற்றப்படும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து உட்கார வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம்.